ورسوله صلى الله وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم صدق الله مولانا العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم أفضل الصلاة بعد الفريضة صلاة الليل أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த எங்களுடைய உயிரிலும் மேலான முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முற்றும் முழுதாக பின்பற்றி வாழ்ந்த உயிர் தியாகிகள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக வேண்டியதன் பிறகு நாட்களில் தலைமை வகிக்கக்கூடிய ஜும்ஆவுடைய தினத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவை பயப்படக்கூடியவர்களின் இறையில்லமா மஸ்ஜிதுக்கு தன்னுடைய அத்துணை வேலைகளையும் நேர காலத்தோடு முற்படுத்தி செய்து முடித்துவிட்டு நாட்களில் தலைமை வகிக்கக்கூடிய ஜும்ஆவுடைய தினத்தினுடைய சிறப்புரையை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் முடியுமான அளவு எடுத்து நடக்க வேண்டும் என்ற மேலான எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்திருக்கும் என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்த அத்துணை மனித கோடிகளுக்கும் எந்த கட்டளையை பிறப்பித்தானோ, எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படியாக ஏவினானோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை விட்டெல்லாம் தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தானோ அப்படியான விடயங்களிலிருந்து தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். உஸீக்கும் பித்தக்வல்லாஹ் فإن التقوى ملاك الحسنات تنجيكم من عذاب النار وتدخلكم الجنة. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே,
ஹிஜ்ரி 1448வது ஹிஜ்ரி ஆண்டினுடைய பிறை 10வது தினத்திலே வரலாற்று நிகழ்வுகள் நடைபெற்ற அதிகமான வரலாற்று நிகழ்வுகள் நடைபெற்ற சங்கை நிறைந்த அல்லாஹ்விடத்தில் கண்ணியமான மாதங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முஹர்ரம் மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான். அந்த ரப்புக்கு நாம் அதிகம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சென்ற வருடத்தினுடைய முஹர்ரம் மாதத்திலே இருந்த எங்களுடைய தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள், குடும்பத்தார்கள் எத்தனையோ பேரை குளிப்பாட்டி கவனித்து தொழுவித்து நல்லடக்கம் செய்துவிட்டு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருப்போம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மனித கோடிகளுக்கும் மௌத்தை நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான். அந்த மௌத் எப்போது வரும், எந்த இடத்தில் வரும், எப்படி வரும், இது யாருக்குமே தெரியாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நம்முடைய எல்லா நேரங்களிலும், தனிமையிலும், கூட்டமாக இருக்கும் போது, எந்த இடத்திற்கு சென்றாலும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு வாழ்ந்து இறையச்சத்தோடு மரணிப்பதற்கு வல்லவன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நல்லவர்கள் பாலிப்பானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை எந்த முறையில் பயப்பட வேண்டுமோ அந்த முறையில் பயப்பட்டுக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் யாரும் மரணித்து விட வேண்டாம் என்று வல்லவன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நம்மை விட்டும் கடந்து சென்ற 1447வது அந்த ஹிஜ்ரி ஆண்டை நாம் இந்த இடத்தில் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் கவலைப்பட வேண்டும். ஏன் கவலைப்பட வேண்டும் என்றால், என்னை விட்டும் கடந்து சென்ற ஹிஜ்ரி ஆண்டு எவ்வாறு கடந்து சென்றது? நான் ஐவேளை தொழுகைகளை நேரத்துக்கு நேரம் தொழுதேனா? குர்ஆனை ஓதினேனா? காலை மாலை திக்ர்கள் செய்தேனா? அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் ஸலவாத் சொன்னேனா? நன்மையான காரியங்களுக்காக நான் உதவி செய்தேனா? ரப்பல் ஆலமீன் தந்த செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, மதரசாக்களுக்கு, பாடசாலைகளுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு, திருமணம் முடிப்பதற்கு வசதி இல்லாத ஏழை குடும்பங்களுக்கு, நல்ல நல்ல காரியங்களுக்காக, ஆன்மீக வளர்ச்சிக்காக நான் உதவி செய்தேனா? இல்லை. என்னுடைய பொருளாதாரம், அல்லாஹ் தந்த செல்வம் அதற்கு மாற்றமான முறையில் இன்ப களியாட்டங்களுக்காக, அனாச்சாரங்களுக்காக செலவு செய்யப்பட்டதா? என்னுடைய ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரங்களும், ஒவ்வொரு நாட்களும், மணித்தியாலங்களும், நிமிடங்களும், செகண்ட்களும் எவ்வாறு கழிந்தன என்பதை பற்றி சிந்தித்து செயல்படுவதற்கான ஒரு நேரமாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், ஹாசிபு கபல அன் துஹாசபுக்கும். நீங்கள் உங்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்பு உங்களை நீங்களே சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொருத்தரும் எங்களை சுய விசாரணை செய்வதற்கு மிக தகுதியுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அவகாசம் தந்திருக்கின்றார். அந்த அவகாசத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே
12 மாதங்கள் அந்த மாதத்தை குறிப்பிட்டு அதில் 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஆகவே ரமலானுடைய மாதம் எங்களை விட்டும் கடந்து சென்றதே. ரமலானுடைய மாதத்திலே ஒரு மனிதன் நோன்பு நோட்கின்றான். அவனுக்கு ஃபர்லாக்கப்பட்ட நோன்பு. அந்த நோன்பை நோக்கும் போது அவருக்கு ஒரு மாதம் நோன்பு நோட்டால் 10 மாதத்திலே நன்மையும், மீதமுள்ள ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை நோக்கும் போது கான கஸ்யாமி தஹ்ரிகுல்லா, முழு வருடமும் நோன்பு நோட்ட நன்மை. அதே போன்று ஹஜ் பிறை 9வது தினத்திலே, அதாவது அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோக்கும் போது முந்தைய வருடத்தினுடைய பிந்தைய வருடத்தினுடைய 2 வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே மாதிரி முஹர்ரம் மாதத்துடைய துறை 10வது தினம் ஆஷூராவுடைய தினத்திலே யார் நோன்பு நோட்பாரோ கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் இன்றைய தினத்தில் ஆஷூராவுடைய நோன்பை நோக்கக்கூடிய வாக்கியத்தை யார் யாருக்கெல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உண்டாக்கினானோ அந்த ரப்புக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமார் உம்மதி மா பைன 60 வ 70 கலீலன் மா தஜாவஸூன். என்னுடைய உம்மத்தினருடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். அதைவிட அதிகமானவர்கள், மிக குறைவானவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் நம்முடைய கழிந்த வாரங்களையும் நாம் தற்போது கழிக்க இருக்கக்கூடிய வருடங்கள், மாதங்கள், வாரங்கள், நாட்கள் ஒவ்வொன்றையும் சிந்தித்து செயல்பட கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் கடந்த வருடத்திலே நாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக அல்லாஹ்வுடைய கட்டளைகள், கடமைகள், ஏவல்கள், விலக்கல்களை எடுத்து நடந்திருந்தால், அல்லாஹ்வுக்கு திருப்தியான முறையில் நாம் நம்மளை விட்டும் கடந்த ஹிஜ்ரி ஆண்டை நாம் கடத்தி இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அவ்வாறு நாம் செய்யவில்லை என்றால் தௌபா செய்ய வேண்டும். ஏனென்றால் குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருத்தரும் தவறு செய்யக்கூடியவர்கள். வகைருல் ஹத்தாயின தவாபூன், அவர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த தவறுக்காக தௌபா செய்வதற்கு மிகவும் கடமைப்பட்டவர்கள். ஏனென்றால் முழு உலகத்திற்கும் அன்கொடையாக, முழு உலகத்திற்கும் நேர்வழிக்காக அனுப்பப்பட்ட நபிமார்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொர்க்கத்திலே அவர்களுக்கென்றே விளக்கப்பட்ட மரத்திலிருந்து ஒரு பழத்தை உண்டதன் காரணத்தினால் உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார்கள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். யா அல்லாஹ், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். நீ எங்கள் மீது அருள் புரிந்து எங்களுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளில் நின்றும் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம் யா அல்லாஹ் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்த ஒரு தினமாக இன்றைய 10வது நாள் ஆஷூராவுடைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே தான் 950 வருட காலம், 990 வருட காலம் இந்த மேலான தாவத்துடைய உழைப்புக்காக அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து களைப்படைந்து அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். யா அல்லாஹ், இன்னி தஅவுது கௌமி லைல வ நஹாரா, நான் இரவு பகலாக இந்த மக்களை அழைக்கிறேன். ஃபலமஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, அவர்களில் அதிகமானவர்கள் இரண்டோடுவதை தவிர ஒன்றும் இல்லை. முறையிட்டார்கள் அல்லாஹ்விடத்திலே.
அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ற அளவு கண்டால் தனது சமூகத்திற்காக அல்லாஹ்விடம் மன்றாடினார்கள். அந்த சமூகத்திடம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு மழையை பொழிவிப்பார், செல்வத்தை வழங்குவார், குழந்தை பாக்கியங்களை தருவார். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுமாறு வழிகாட்டினார்கள். தனக்கும் துஆ செய்தார்கள், குடும்பத்திற்காகவும் துஆ செய்தார்கள், தன்னுடைய மகனுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோரினார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்த ஒரு மாதமாக, ஒரு தினமாக இன்றைய ஆஷூராவுடைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு எகிப்து நாட்டை சேர்ந்தவரை அவர்கள் அறியாமல் அவரை கொலை செய்ததன் காரணமாக அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். قال ربي إني ظلمت نفسي فاغفر لي فغفر له إنه هو الغفور الرحيم. யா அல்லாஹ், நிச்சயமாக எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், என்னுடைய குற்றத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்தார். அல்லாஹ் மிகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை பிரிந்து, தன்னுடைய சமூகத்தார்களை பிரிந்து பயணத்தை மேற்கொள்வதற்காக கப்பலில் ஏறிக்கொண்டார்கள். கப்பலிலே ஏறிக்கொண்டதன் பிறகு சீட்டு குலுக்கி போட்டார்கள். அதிலே ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த துண்டு வந்து சேர்ந்தது. கப்பலில் இருந்து குதித்தார்கள். அல்லாஹ் மீனுக்கு கட்டளை பிறப்பித்தார். மீன் விழுங்கிக் கொண்டது. அந்த மீனுடைய வயிற்றில் இருக்கும் போது அல்லாஹ் ஒரு திக்ரை கற்றுக் கொடுத்தார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் இன்றும் உள்ளவனாக ஆகிவிட்டேன். யா அல்லாஹ், என்னை மன்னித்தீர் என்று ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருக்கும் போது இஸ்திக்ஃபார் தௌபா செய்த ஒரு நாள் தான் இந்த ஆஷூராவுடைய தினம். இன்றைய நாளிலே தான் மீனுடைய வயிற்றிலே இருந்து ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளியேற்றப்பட்ட நாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விடயத்திலே நீதமாக நடந்து கொண்டு விட்டு அந்த விடயம் அல்லாஹ்விடத்தில் அது தவறுதலாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சோதர்களே, நபிமார்கள் தௌபா செய்த மாதம், நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி மன்னிப்பு கோரிய இந்த மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாமல் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர்களாக, இரு பாதங்களும் வீங்கி விடும் அளவுக்கு நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவரிடத்திலே உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்க, ஏன் யா ரசூலல்லாஹ் நீங்கள் நின்று வணங்குகிறீர்கள்? சொன்னார் ஆயிஷா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 முறை 70 முறை இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் நாங்கள் எல்லாம் யார்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதம் எமக்கு கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய பாடம் நாம் எமக்கு தௌபாவை கற்றுத்தருகின்றது. நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றக்கூடிய ஒரு மாதமாக, நம்முடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஒரு விடயத்தை அத்தியாயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் எங்களுக்கு அமைய வேண்டும். ஏனென்றால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்றைய தினம் ஆஷூராவுடைய தினம். இன்றைய தினம் ஆஷூராவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினத்திலே யூதர்கள் நோன்பு நோட்டிருந்தார்கள். எதற்காக?
நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களை பின்பற்றிய அந்த காலத்தில் இருந்த பனு இஸ்ராயீலை சேர்ந்தவர்கள் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுங்கோடன் ஆட்சியாளனாகிய ஃபிரௌன் இடத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தனால் அந்த கடலை பிளந்து பாதுகாத்து அந்த 16 லட்சம் யூதர்களையும் ஃபிரௌனை பின்பற்றியவர்களையும் கொன்றொழித்த நாளாகிய இந்த தினத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை பின்பற்றிய மக்களையும் பாதுகாத்ததற்கு நன்றிக்காக நோன்பு நோற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை வலம் வந்து கொண்டிருக்கும் போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்னார்கள், நாம் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வருடம் உயிருடன் இருந்தால் நான் குறை 9வது நாளிலும் நோன்பு நோற்பேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்த வருடம் உயிரோடு இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினத்தில் மிகவும் சிறப்புக்குரிய நாளில் எங்களில் எத்தனை பேர் நோன்பு நோட்டிருக்கிறோம்? ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கிறோம், நோயாளி ஆகிவிட்டோம், ஒரு ஆகுமான பிரயாணத்திற்காக நாங்கள் பயணம் செல்லுகின்றோம். அந்த நேரத்தில் அந்த நோன்பை விடுவதற்கு அனுமதி உண்டு, பிறகு அதனை நோற்றுக் கொள்ளலாம். ஆனால் முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு அவ்வாறு அல்ல. இப்னு ஷிஹாபுத்தீன் அஸ்ஸூரி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு பயணம் செய்தார்கள். பயணம் செய்து கொண்டிருக்கும் போது நோன்போடு இருந்தார்கள். அன்றைய தினம் ஆஷூராவுடைய தினமாக இருந்தது. பயணம் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் கேட்டார், ஃபர்லான நோன்பை விடுவதற்கே அனுமதி இருக்கின்றதே இமாம் அவர்களே, ஃபர்லான நோன்பை விடுவதற்கே அனுமதி இருக்கின்றது, இந்த சுன்னத்தான நோன்பை நோட்டுக்கொண்டு இவ்வளவு தூரம் பயணம் செய்கின்றீர்களே என்று கேட்டபோது சொன்னார்கள், ஃபர்லான நோன்பை விட்டுவிட்டால், ஆகுமான பிரயாணத்திற்காக ஃபர்லான நோன்பை விட்டுவிட்டால் அதனை நீட்டிக் கொள்ள முடியும். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10வது தினத்தின் ஆஷூராவுடைய நோன்பு இன்று தவறிவிட்டால் நான் அடுத்த வருடம் தான் அதை நோக்க வேண்டும். நான் அடுத்த வருடம் உயிரோடு இருப்பேனா, நான் இருக்க மாட்டேனா என்பதற்கு தெரியாதே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுடைய மாதத்தின் நோன்பையும் முஹர்ரம் மாதத்துடைய நோன்பையும் எதிர்பார்த்திருந்து நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாளுடைய நோன்பை நாம் தவற விட்டிருந்தால் அதனை நோக்காதவர்கள் கை செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். இன்றைய நாள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் வஸ்ஸஅ அலா அஹ்லிஹி யௌம ஆஷூரா வஸ்ஸஅ அல்லாஹு அலைஹி ஸாயிர ஸனதிஹி. இன்றைய தினத்தில் ஆஷூராவுடைய இன்றைய 10வது நாளில் யார் தன்னுடைய குடும்பங்களுக்காக தாராளமாக கைவிட்டு செலவு செய்வாரோ அவருக்கு முழு ஆண்டும் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அது மாத்திரமல்லாமல் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சொன்னார்கள், ரப்பி ஷ்ரஹ் லி, யா அல்லாஹ் என் உள்ளத்தை விசாலப்படுத்துவாயாக, வயஸ்ஸிர் லி அம்ரி என்னுடைய காரியங்களை இலகுபடுத்துவாயாக, வஹ்லுல் உக்ததன் மின் லிசானி யஃகஹு கௌலி, யா அல்லாஹ் என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய முடிச்சை அவிழ்த்துவிடுவாயாக என்று துஆ செய்தார்கள். அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்.
எம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தஹஜ்ஜுத் தொழுகையில், ஐவேளை தொழுகையில், சுன்னத்தான நபிலான வணக்கங்களில், குர்ஆன் ஓதுவதில், திக்ர் செய்வதில், நன்மையான காரியங்களுக்கு உதவி செய்வதில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய விடயத்தில் நாம் மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த மாதத்தில் இருந்தாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை இந்த உலகத்திற்கு சுமந்து கொண்டு வந்தார்களோ அத்தனை மனிதர்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்து சொர்க்கத்திற்கு அழைப்பதற்காக வேண்டி தன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் விட்டு, தன்னுடைய இன்பங்களை எல்லாம் உடை தெரிந்து விட்டு, தனக்கு எல்லா வசதிகளும் இருந்தும் அத்தனை வசதிகளை விட்டுவிட்டு எல்லா காலத்திலும் கவலையோடு ஒரே சிந்தனையோடு முழு மக்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே தாவாவுடைய உழைப்பிலே என்னுடைய முழு காலத்தையும் அர்ப்பணித்து விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் தான் நம்முடைய உயிரின் மேலான முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த தீனை கொண்டு வந்தார்களோ அந்த தீன் இன்று தாய் தந்தையர்கள் இல்லாத அனாதை போன்று பராமரிப்பதற்கு யாருமே இல்லாமல், அதை எடுத்து செய்வதற்கு யாருமே இல்லாமல் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர் என்று வாய்விட்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்களோ, அறிமுகப்படுத்தினார்களோ, அந்த தீனை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய தாய் தந்தையர்களிடத்தில் எத்தி வைப்பது, மனைவி பிள்ளைகளுக்கு அந்த தீனின் பிரகாரம் வழிகாட்டுவது, நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் நண்பர்கள் ஊரவர்கள் எல்லோர்களுக்கும் வழிகாட்ட வேண்டும். இந்த மாதத்தில் இருந்தாவது, இன்றைய சிறந்த நாளில் இருந்தாவது நாங்கள் இந்த தீனுடைய காரியத்தில் நம்மளை முற்றுமுழுதாக ஈடுபடுத்த வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அம்மானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற தீன், இந்த தீனை நாம் சுமந்து கொண்டு இந்த உலகத்திற்கும் செல்ல வேண்டியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருத்தரும் அலா குல்லுக்கும் ராஇன், ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். இந்த பொறுப்பை பற்றி நாளை கியாமத்துடைய நாளையிலே விசாரிக்கப்படுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சங்கை நிறைந்த அல்லாஹ்விடத்தில் சங்கையான மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10வது தினம், இந்த பிறை 10வது தினத்திலே அத்தனை சிறப்புகளும் நிறைந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள், நபியாருடைய பேர குழந்தைகளில் ஒருத்தரான ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வீரம் மரணம் அடைந்த இந்த தினத்திலே இருக்கின்றோம். அத்தனை சிறப்புகள் நிறைந்த இந்த நாளில் நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து, செய்த பாவத்திற்காக தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இன்றைய தினத்திலிருந்தாவது நான் ஐவேளை தொழக்கூடிய ஒரு மனிதனாக, யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆனை யா அல்லாஹ் ஓதக்கூடியவனாக, காலை மாலை திக்ர்களில் பேணுதல் உள்ளவனாக, ஹராத்தை விட்டு என்னை பாதுகாத்து நன்மையான காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாக்கிவிடந்து நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஆக வல்லவன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அவனுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து பொருத்தத்தோடு மரணிப்பதற்கு வல்லவன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நல்லவர்கள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவருடைய தாய் தன்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உற்றார் உறவினர்கள், ஊரவர்கள், அயலவர்கள், குடும்பத்தார்கள், உலகத்தார்கள் யாருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களின் நோயாளிகள் இருக்கிறோம், நோய் நொடிகளை குணப்படுத்துவாயாக. கஷ்டவாளிகள் இருக்கிறோம், கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக. கடனாளிகள் இருக்கிறோம், கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக. ஹலாலான சம்பாத்தியம் உள்ள பொருளாதாரத்தில் செய்வாயாக. யா அல்லாஹ், சிறந்த பட்ட படிப்புகளை முடித்துவிட்டு யா அல்லாஹ் தொழில் வாய்ப்பு இல்லாத எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள். ஹலாலான சம்பாத்தியம் உள்ள தொழில் வாய்ப்பை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்களுடைய வாழ்வாதாரத்திலே பரக்கத் செய்வாயாக.
யா அல்லாஹ் தீனோடு வாழ்ந்து தீனோடு மரணிக்க கிருபை செய்வாயாக. எங்களை விட்டும் மரணித்து மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தாய் தந்தையர்கள், எங்களுடைய மனைவி பிள்ளைகள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், யா அல்லாஹ் உலகத்தார்கள் அனைவருடைய கபரையும் ரப்பே ரஹ்மானே சொர்க்கத்தின் பூங்காவனம் ஆக்கி கொடுப்பாயாக. நரகத்தின் படுகொலிட்டும் பாதுகாப்பாயாக. ஸிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க செய்வாயாக. ஹவுலுல் கௌசரில் சையதுனா முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தினால் ஹவுலுல் கௌசரிலே நீரந்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அரசுடைய நிழலிலே நிழல் அளிப்பாயாக. நன்மையுடைய பட்டோலை வலது கரத்தில் வழங்குவாயாக. ரப்பே ரஹ்மானே உடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து பொருத்தத்தோடு மரணிக்க கிருபை செய்வாயாக. எங்களுடைய அண்டை நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிலே, கஸாவிலே, ஈரானிலே, ஈராக்கிலே, லெபனானிலே, யா அல்லாஹ் எந்தெந்த நாடுகளில் யா அல்லாஹ் யூதர்களினால் யகூதி நசாராக்களினால் யா அல்லாஹ் கொன்று குவிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களுக்கு யா அல்லாஹ் பாதுகாப்பு அளிப்பாயாக. யார் யாரெல்லாம் மரணித்து மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பாயாக. பலஸ்தீனிலே யா அல்லாஹ் அப்படியே கணவனை இழந்த மனைவிமார்களும், மனைவிமார்கள் இருந்த கணவன்மார்களும், பிள்ளைகள் இருந்த பெற்றோர்களும், பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளும் யா அல்லாஹ் உற்றார்களை இழந்து ரப்பே ரஹ்மானே நோய்க்குரிய யா அல்லாஹ் சிகிச்சை அளித்துக் கொள்ள முடியாத நிலையில் வைத்தியசாலைகள் இல்லாமல், கல்வியை தொடர முடியாமல், தொழுவதற்கு ஒரு நிம்மதியான இடம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதர முஸ்லிம்கள் யா அல்லாஹ் அந்த பலஸ்தீன மக்கள் ரப்பே லெபனானிலே எங்கெங்கே எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் உதவி செய்வாயாக, கிருபை செய்வாயாக. நிலான நீரை உள்ளத்தில் சுமந்து கொண்டு ஒரு உலகத்திலும் யா அல்லாஹ் அழிந்து திருந்து பாடுபடக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நடைபெறக்கூடிய அத்தனை இஜ்திமாக்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் உடைய பாதையில் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை குடும்பத்தார்களுக்கு உதவி செய்வாயாக. உங்களுடைய பிள்ளைகளை சமூகத்தின் நற்பிரதிகள் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் பெற்றோர்களுடைய மானம் மரியாதைகளை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளா எங்களுடைய பிள்ளைகள் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் பிள்ளைகளுடைய குடும்பத்தாருடைய மானம் மரியாதைகளை பாதுகாக்கக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய பெற்றோர்கள் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ஊரை முழு உலகத்திற்கும் யா அல்லாஹ் முன்மாதிரியான ஊர்கள் ஆக்கி வைப்பாயாக. நன்மையான காரியங்களுக்கு உதவி செய்ய கிருபை செய்வாயாக. திருமணம் முடிக்க வயது வந்த ஆண்கள் பெண்கள் யா அல்லாஹ் ஆண்களுக்கு சாலிகான மனைவிமார்களையும் பெண்களுக்கு சாலிகான கணவன்களையும் ஆக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் குத்பாவிலே சொல்லப்பட்ட விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தந்த நலவான விடயத்தை நுழைத்து கேட்டார்களோ அத்தனை நிலவுகளிலும் பங்கு தருவாயாக. எந்தெந்த தீமையான காரியங்களை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனை தீமையான காரியங்களை விட்டும் எங்களை பாதுகாத்தருவாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக் கொள்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.